ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து நல்லா பெரிய பூவை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கிறத நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் குழம்புக்கு வச்சுட்டேன். கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுட்டு நம்ம தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர். கடலை மாவு மட்டும் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மீதி எல்லாமே 1-2 ஸ்பூனு. அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனில், அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சக்தியில் எடுத்துருக்கேன் நான். அது வந்து 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் தான் பாருங்கள். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி திக் பேட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்க பிளான்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியை நறுக்கி போட்டு சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி. மசாலா எல்லாமே உதிராமல் நல்லா ஒட்டி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.